நேற்று வீடியோவோட கண்டினியூ வீடியோஸ் தான் இது. நேற்று வந்து எல்லோரும் காலையில் டிஃபனு அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து லஞ்செலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அடுப்பில் வெந்துட்டுருக்கு. 2 அடுப்பு, ஒரு பக்கம் அடுப்பில் ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் ஒரு குட்டி அடுப்பில் ரெடி ஆகிட்டுருக்கு, ஒரு குட்டி சிலிண்டரில் ரெடி ஆகிட்டுருக்கு. அதெல்லாம் தான் வீடியோ பார்க்க போகிறோம். எல்லோரும் சேர்ந்து கலந்து காய்கறிகள்லாம் கட் பண்ணி சமைச்சி சாப்பிட்டு. வெயில் பயங்கரமாக தெரியுது, ஆனால் மரத்தடியில் தெரியல. ஊரெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்தோம். அப்போயே சொன்னான் சரணு, அத்தை சூப்பராக இருக்குது வீடியோ எடுங்க. நான் தான் எடுக்காமல் ஃபோனை வீட்டிலே வச்சுட்டு போயிட்டேன். செம்ம அழகாக இருக்குது, வீடுலாம் சூப்பராக இருக்குது. கொய்யா மரம், மாமரம், வீட்டுக்கு வீடு வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. மேலே நடந்துட்டுருக்கு, நம்ம பார்க்கலாமா? நாங்கள் சமைக்க போகிறோம், அடுப்பில் சமைக்க போகிறோம். வெயில் நல்லா வந்துடுச்சு. எங்கள் அம்மா வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கிட்ட வீடியோ கொடுக்குறிய, அதெல்லாம் வீடியோ இங்கே வந்து எங்கள் அவ்வாவை உட்கார வச்சிட்டோம் இந்த அடுப்பில். டெய்லி அடுப்பு பற்றியா நாங்கள் வந்திருக்கோம். இன்னைக்கு சிலிண்டர் இல்லை அவங்க வீட்டில். நாங்கள் வரும்போதெல்லாம் ஏதாவது தட்டுப்பாடு வந்துடுது. வெந்துச்சா காயெல்லாம்? அவ்வாவுக்கு வந்து எப்பவுமே அடுப்புலேயே சமைச்சு பழகிடுச்சு. எங்களுக்கெல்லாம் பழகலைல்ல, நாங்கள் என்ன பண்ணுறது? எல்லாருக்கும் எங்கள் அம்மான்னு காட்ட வேண்டாமா? ஏன் இது தண்ணி இப்படி இருக்கு? டெய்லி பிடிச்சி இதில் நிரப்ப மாட்டீங்களா தண்ணியை? மாட்டுக்கு இதுல இருந்து எடுத்துக்குவீங்களா தண்ணிய? சரி சரி. இல்ல பாரு, தண்ணியிலே போயிட்டோம். வேற குண்டா போன போட்டு தட்டு தட்டு அந்த போடுவா. அது பத்தாதுவா குண்டா, அண்ணா பெருசு எடுத்துவாங்க. சாய்க்கிறா சாய்க்கிறேன் பேசிக்கிறியா? மேலே போட போடுவா. ஊற்ற பொறுமையாக செய்கிறாங்க, ஊற்றுறாங்க. ஒன்றும் வச்சு இல்லை, பொறுமையாக செய்கிறாங்க. பொறுமையா பரலுது. சரி சரி. படி தட்டு இருந்தால் தான் கொட்டாமல் வரும். சும்மா அலசிடலாம், அதே அலசிட்டு வச்சுக்கலாம், தேவைப்படும். இப்போ ஏன்னா கூட்டு இறக்கா. இது கொஞ்சம் மாடி தருவா. சூடு 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 நல்லா வச்சா கல் கொஞ்சம் ஐட்டு வச்சுருந்தோம்னா தூக்கு தூக்கு கிடையாது. தூக்கு சூடு தண்ணி தூக்கு 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 கொட்ட கொட்ட மூடி நிற்காது. என்ன வைக்க முடியுமா? மூடி நிற்காது. நிற்குமா? கல் வைக்கிட்டா? ஒரு அடுப்பு, இங்கே ஒரு அடுப்பு. இந்த அடுப்பில் வந்து கேரட்டு பீன்ஸ் லைட்டாக ஒரு வேகிறது. தொட்டியில் இந்த பக்கம் தண்ணி நிறைஞ்சிருக்கு.
வெயில் பயங்கரமாக வந்துடுச்சு. வேலைலாம் சூப்பராக நடந்துகிட்ருக்கு. குட்டி அடுப்பு ஒன்று, இது வந்து ரெடிமேட் அப்பப்போ எடுத்து செஞ்சுக்கிற அடுப்பு. அது வந்து எப்போவுமே அங்கே செப்பரேட்டாக இருக்கும். அது என்னடா போட்டிருக்காங்க இப்போ? இப்போ பாயாசத்துக்கு ரெடி ஆகிடுச்சா? சாதம் ஒரு வழியாக வடித்து முடிச்சுட்டாங்க போல். அப்பா ஏறி வெட்டுற வேலை விறுவிறுப்பாக போகுது. இதுவும் கேஸ் தான்மா. கேஸ் தான், இது சின்ன கேஸ். மல்லித்தூள் வச்சிருக்கேன் குட்டிமா, கொஞ்சம் கொடு. சாம்பார் பொடி இருந்தால் கொடு. வேற என்ன ரசத்துக்குலாம் அப்படியே தான் போட்டுருவேன். ரசத்துக்கு உருளைக்கிழங்கு அவ்வளோதான்டா அது. பொடியா உருளைக்கிழங்குக்கு வடைக்கு ஆதனா பார்த்தீங்களா, என்னை வந்து வடைக்கு வந்து உளுந்து அரைக்க சொன்னாங்களா. அத்தாம்மா நீங்கள் எப்பயோ ஒரு வாட்டி தான் எங்கள் வீட்டில் வந்து தங்குறீங்க, நாங்களாம் வந்தா பின்ன வேற பொய் தான் சொல்லி ஆகணும். வேற என்ன பண்றது? நீ தான் நீங்க உட்காருங்களாதாம்மா நான் செய்யறேன்னு உன் வாயில சொல்லவே மாட்டேங்கிறியே. அப்ப நானா தான் சொல்லிடணும் என் பொண்ணை பத்தி பெருமையா. என்னை வந்து உளுத்தம்மாவை அரைக்க சொன்னாங்களா வடைய, நீ என்ன சொல்லணும்? நீ சொல்ல மாட்டேங்கிற, அதனால நானே என் பொண்ணை பெருமையா சொல்லிக்கிறேன். லத்தம்மா நீங்க இருங்க, ரெஸ்ட் எடுங்க, நான் அரைக்கிறேன். நாங்க வீட்டுல வந்தாதான் நீ ஏதாவது சொல்றியா? நீ இன்னொருத்தி இருக்கா பாரு அங்க அக்ஷயா, அங்க பாரு என்ன பண்ணிட்டு இருக்கான். அக்ஷயா இங்க பாரு. அக்ஷயா ஆதனா பாரு எனக்கு ஹெல்ப் பண்றேன்ட்டு உளுந்த மாவெல்லாம் அரைக்கிறா. நீ இருக்க பாரு எப்படி சுத்திக்கிட்டு வருவேன். ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாமா, என்ன வாங்கி சாப்பிடலான்னு. சரி போதும் பாப்பா, போதும் பாப்பா, அதை அரைப்படட்டும். சரணே அத்தை கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாப்பா. கொடு, ஒரு டம்ளரில் ஊற்றி கொடுப்பா. பார்த்தீங்களா எங்க நகலா என்னடா இன்னும் வரல? தண்ணி, இது வடைக்கு தண்ணி ஊற்றக்கூடாதுமா, தெளிக்கணும். ஆமாம் தண்ணி தெளிக்கணும், அப்படிதான் இருக்கும். தண்ணி கொஞ்சம் எடுங்க, லைட்டாக தெளிச்சிக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோ, அப்புறம் வடை சுட முடியாது. ஆமாம் இட்லிக்கு தான் அப்படியே லைட்டாக தெளிச்சு தெளிச்சு தான் அரைக்கணும். கொஞ்சம் கொடுப்பா, தண்ணி கொடுப்பா. கையை கழுவிட்டு போ. உங்க ட்ரெஸ் போட சொல்லிட்டாங்க, போட்டா? போட்டுக்கோ. ஓகே. எங்க தம்பி அவ்வளோதான். ரசம் வச்சாச்சு, சாம்பார் வச்சாச்சு. இலையில தான் சாப்பிடுவோம். அப்போ இலை பறிச்சிடணும், வா வாழை இலை பறிச்சிடணும், சரியா? சரி. ரசம் கூட ரெடி ஆயிடுச்சு. குட்டிமா இருக்குமா உங்க கை குட்டிமா, குட்டிமா இந்த சாப்பிடுங்க வச்சு சாப்பிடுங்க. எங்களோட ஹாப்பினஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எப்போவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.